என் வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. எனக்கு நடந்தது நியாயமா? சொல்லு. உனக்கு நடந்தது ரொம்ப அநியாயம். ஆனா என் தர்மத்தை நான் செஞ்சே ஆகணும். இவன் கிட்ட இருந்து போயிடு. போக முடியாது. என் ஏரியா மக்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் அந்த தண்டபாணி பணத்தால செய்ய வைப்பேன். அதுக்கப்புறம் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த தண்டபாணியையும் அவன் தம்பியையும் சாகடிப்பேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் இந்த பையனை விட்டு போக மாட்டேன். நீ இங்கிருந்து போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். போக மாட்டேன். சாமி, என்னை மன்னிச்சிடுங்க சாமி. அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மனுஷனா பிறந்தா யாருக்காவது ஒரு தடையாவது ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பெருசா யாருக்குமே ஹெல்ப் பண்ணதில்லை. இவ்வளவு நாள் என் உடம்புல இருந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் வர மாசிவராத்திரி வரைக்கும் என் உடம்புல இருந்துகிட்டு அவர் ஆசையை அவர் நிறைவேற்றிக்கிட்ட சாமி. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. உயிருக்கு ஆபத்து ஏற்படும். உயிருக்கு ஆபத்து வராது சாமி. நல்ல விஷயம் பண்ணும்போது கடவுள் எப்பவுமே கூட இருப்பாரு சாமி. நீங்க தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்டுல கேட்டாங்கன்னா பேய் என்னை விட்டு போயிடுச்சு, வர மகாசிவராத்திரி வரைக்கும் என்னை எந்த டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. மனுஷனுக்கு மனுஷனே உதவாத இந்த உலகத்துல ஒரு ஆத்மாவுக்கு உதவணும்னு நினைக்கிறியே? ஏய், கிளம்புங்கடா. நீ நினைச்சது நடக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே சாமி. சாமி, உங்க மகனை பிடிச்ச பேய் போயிடுச்சு. வர்ற மகாசிவராத்திரி வரைக்கும் அவனை ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க. அவன் போக்கிலேயே விடுங்க. சாமி, நாங்க இந்த வீட்டுல இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது வீடு மாத்திக்கலாமா? ஆமா சாமி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. மகாசிவராத்திரி வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி சாமி. தனியா விட்டு போயிட்டாங்களே முனியண்ண. அண்ணா முனியண்ண, உன் கதையை கேட்டு மனசு உருகி உங்களுக்கு உதவலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த பூசாரி என் உயிருக்கே ப்ராப்ளம் சொல்றாரு. என்னென்ன பண்ணுறது? தம்பி, உயிருக்கு உயிரா நினைச்ச என் நண்பனே என் உயிரை எடுத்துட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாமே எனக்கு உதவி செய்வியே. உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி தம்பி. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுனாலும் என்ன கேளு. உங்களை கேக்குறதா? எங்க வந்து மனுஷங்கள்னா அட்ரஸ் தேடி போய் ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கலாம். உன்னை எங்க தேடுறது? ஆனா ஒண்ணு, நான் எப்போ வான்னு சொல்றனோ வரணும், போன்னு சொல்லும் போது போயிடணும். ஏன்னா எனக்கும் ஃபேமிலி இருக்கு, புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. அண்ணா இப்ப நான் ரொம்ப பையன் 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேனே. என் மேல வரும்போது பார்த்து வாங்கினேன். பார்த்து வாங்கினேன். டைம் ஆரம்பிச்சு வச்சிரோடா. என்னப்பா மறுபடியும் ஒரு மாதிரி பாக்குற? எனக்கு பேய் போயிடுச்சு. பேய் போயிடுச்சாங்க? போயிடுச்சாப்பா? சாமியார் கூட அதான் சொன்னாரு. சரி, நான் பெரிய கூட்டின்னு வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம் சும்மா கத்தாதன்றல. என்னடா தைரியமா உள்ள வந்து நிக்கிற? முன்னெல்லாம் பயந்து ஓடுவேன், இப்ப என்ன கிட்ட வர தொடுப்பு கட்டையில் அடி வாங்கி மறந்துட்டியா? நான் சந்திரமுகி. நீ போய் வினிதிரி ரஜினி கூட்டிட்டு வா.
ரஜினியை பார்க்கணுமா? ரஜினியை பார்க்கணுமா? உன் பொண்ணுக்கு பேய் விட்டேன். அண்ணே முனியண்ணே, நானும் ஒய்ஃபும் வெளியே போறோம். இப்ப போங்க, நான் கூப்பிடும் போது வாங்கண்ணே. என்ன பண்றீங்க? ஏங்க, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. இவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் பேய ஓட்டிட்டு ஜர்க்கெல்லாம் கொடுக்குறான். என்னங்க இது? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? எனக்கே தெரியலடி. ஐயா, வாங்க.